ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் தமிழில் வந்து லோயரில் வந்து பார்க்க வரும். ஒரு பேசிக்காக ஒரு ஈஸியான கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, எவ்வளோ வைப்பீங்க? 10லேருந்து 65 வைப்பீங்க. நம்ம வந்து 55 மைனஸ் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் கால்குலேஷன் வந்து போடலாம். எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி 55 மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணால் ஹெட்டிங் கால்குலேஷன் கிடச்சிடும். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 33. கவுண்ட் பண்ணால் 33 கிடைக்குதா? இப்போ 55 மைனஸ் 33 போடுங்க. 2 2 வரும். இதை வந்து 2 டிவைட் பண்ணுங்கள். 11 2 22 கிடைக்கும். அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. 11 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மதுசூதன கட்டமைப்பின் 4ஆண்டு செலவு விவரம் சொல்லி அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணிக்கணும், லைன் வந்து போட்டுக்கணும். லைன் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வந்து விடணும். விட்டுட்டு இந்த லைன் வந்து எண்ணிக்கிட்டே எத்தனை லைன் அடிக்கணும், 55 லைன் வந்து அடிக்கணும். எண்ணிக்கிட்டே 55 லைன் வந்து அடிக்கணும். இந்த லைன் வந்து அடிச்சிடுறீங்களா? 55 லைன் வந்து அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு நம்ம வந்து பாக்ஸ் கால்குலேஷன் பண்ணணும். எப்பயுமே பாக்ஸ் கால்குலேஷன் எங்கேருந்து வரும்? லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து தான் வரும். பாக்ஸ் கால்குலேஷன் ரூல் என்ன? லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 1 ப்ளஸ் பண்ணும், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 ப்ளஸ் பண்ணும். இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? இப்போ நம்ம பாக்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் பாக்ஸில் பாருங்கள், நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? இந்த நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? பாக்ஸில் இருக்க நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? கீழே இருக்க நம்பர்ஸ் பெருசாக இருக்கா? கீழே இருக்க நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. சரியா? லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 1. ஓகேவா? லாஸ்ட் பாக்ஸ் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. லாஸ்ட் பாக்ஸ் மட்டுமே எப்பயுமே என்ன ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? 1 வந்து ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 1 ப்ளஸ் பண்ணால் இங்கே வரும் 7. அதே மாதிரி இங்கே 7 கோடு விட்டுருணும். 1 2 3 4 5 6 7 7 கோடு விட்டுருக்கனா? சரி, ஓகே. அதே மாதிரி இங்கே பாருங்கள். இந்த நம்பர் பெருசாக இருக்கா? கீழே இருக்க நம்பர் பெருசாக இருக்கா? கீழே இருக்க நம்பர் தான் பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6. 6 கூட +2 பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் தான் 1 ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மற்ற எல்லா பாக்ஸுக்கும் +2 பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இங்கே +2 பண்ணுங்கள். 6 கூட +2 பண்ணிங்கன்னா 8. ஓகேவா? அதே மாதிரி இந்த பாக்ஸ் பாருங்கள். இந்த நம்பர் சின்னதாக இருக்குது, இங்கே இருக்கிறதா பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6. இப்போ 8. ஓகேவா? பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன்னா கரெக்டாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இது பாருங்கள். நமக்கு எது பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க நம்பர்ஸ் தான் பெருசாக இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போ இங்கே வந்து என்ன வரும்? +2 வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8ன்னு வரும். சரியா? கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 கரெக்டாக விட்டு அடிச்சுக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாக்ஸும் நீங்கள் பிரிச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? இந்த எல்லா பாக்ஸையும் கூட்டி 55 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருமா? 8 2 16 3 24. இங்கே ஒரு 7 என்ன கிடைக்கும்? 31ன்னு கிடைக்கும். 55 மைனஸ் பண்ணுங்க பார்ப்போம். 55 மைனஸ் 31 4. இங்கே வந்து 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண போகிறீங்க. 31ன்னு கிடைக்குது. அந்த வேல்யூவை 55 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24ன்னு கிடைக்கும். அப்போ இந்த பாக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? சரி, ஓகே. இந்த செலவு விவரம் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஈஸி தான். 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? 24ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு பாருங்கள். 14ல் 9 போயிடுச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 1. சரியா? இதை வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 8,7ன்னு சொல்லி பிரிக்கலாம். 8 7 கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ முன்னாடி இங்கே 8 ஸ்பேஸு, பின்னாடி 7 ஸ்பேஸ் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. 8 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிக்க? செலவு விவரம் வந்து அடிச்சிருக்கேனா? அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4. சரியா? 8ல் 4 போயிடுச்சு அப்படின்னா இங்கே இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 4. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 4ன்னு வருது. இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ வேணால் 8. அப்போ 8 மைனஸ் 4 போடுங்க. 8 மைனஸ் 4 நமக்கு 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம்? 1,1ன்னு பிரிக்கலாமா? அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸ். சரியா? 8ல் 4 போயிடுச்சுன்னா 4ன்னு கிடைக்கும்ப்பா. 4 எப்படி பிரிக்கலாம்? 2,2ன்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள். 1 2 ஸ்பேஸ் விட்டு 1996 வந்து அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இது பாருங்கள். 1 2 3 4. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 4. இப்போ 8 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். 4 எப்படி பிரிக்கலாம்? 2,2. அப்போ 1 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 1997 வந்து அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள். 1 2 3 4. 8 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். 4 எப்படி பிரிக்கலாம்? 2,2ன்னு பிரிக்கலாம். இப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ், பின்னாடி 2 ஸ்பேஸ். அதே மாதிரி தான் இதுவும் 1 2 3 4. ஓகேவா? இந்த பாக்ஸுக்கான வேல்யூனா 7. ஓகேவா? 8 1 2 3 4. அப்போ 7ல் 4 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸு, பின்னாடி ஒரு ஸ்பேஸ். கரெக்டாக அடிச்சிருக்கணும். அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வந்து விடணும். இந்த லைன் போட்டுட்டு ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வந்து விடணும்.
விட்டுட்டு இந்த ரூபாய் வந்து அடிக்கணும். ரூபாய் எப்படி அடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ரூபாய் எப்படி அடிக்கணும்? இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 8, இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 8, இந்த பாக்ஸ். ஏன்னா இங்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும்ல, உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? 8 இங்கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ரூபாய் 1 2. சரியா? அப்போ இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ 8. 8 - 2 என்ன பண்ணணும் அப்படின்னா 6. 6 எப்படி பிரிக்கலாம்? 3,3ன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கேருந்து 1 2 3 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்கேன்? 4வது பேஸ்லேருந்து ரூபாய் அடிச்சிருக்கேன்னா அதே மாதிரி தான் இங்கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 2. அப்போ 8ல் 2 போச்சுன்னா 6. 6 வந்து 3. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே போட்டுக்கணும். சரியா? இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6ன்னு வருதா? 6. இந்த பாக்ஸ்க்கான வேல்யூ என்ன? 8. அப்போ 8 - 6 என்ன கிடைக்கும் நமக்கு? 2ன்னு கிடைக்கும். முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். அதே மாதிரி தான் இதுவும் 1 2 3 4 5 6. 8 - 6 நமக்கு 2ன்னு கிடைக்கும். 2 முன்னாடி 1 பின்னாடி 1. அதே மாதிரி தான் இதுவும், அதே மாதிரி தான் இதுவும். சரியா? இந்த எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. இதில் மைனஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிங்க. ஓகேவா? இங்கே பிரிச்சிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். அப்போ முன்னாடி மட்டும் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த லைன் அடிச்சுட்டு கீழே லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் ஓவர். ஈஸியான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.